Hi friends. So இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா மிக்சர் அண்ட் அலிகேஷனோட செகண்ட் பார்ட் ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து எல்லா பேசிக் கான்செப்ட்ஸ் அண்ட் ஆல் பாசிபிள் கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்துருப்போம். ஸோ இந்த பார்ட்ல வந்து மீடியம் டு ஹை லெவல் கொஷின்ஸ்லாம் எப்படி சால்வ் பண்றது அதை வந்து பார்க்கலாம் ஓகேவா. First question. The concentration of an acid solution is said to be X percentage if 100 ml of the solution contains X ml of acid. Yes, correct, right? If X ml of acid is present in 100 ml of solution, then that means X percentage of acid is present. Okay. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, if three acid solutions B, Q, and R are mixed in the proportion 1:2:4, the resulting solution will have 30% concentration. Okay. If there is instead the proportion is 4:2:1, then the resulting solution will have 40% concentration. Okay. அடுத்து fourth solution S is prepared by mixing Q and R in the ratio 2:13, then the ratio of the concentration of S to that of P. ஸோ இப்போ இங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 3 சொல்யூஷன்ஸ் இருக்கு. அந்த 3லயுமே வந்து பாத்தீங்கன்னா சர்டைன் பெர்சன்டேஜ் ஆஃப் ஆசிட் அண்ட் சர்டைன் பெர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் ஆர் சம்திங் ஏதோ இருக்க போகுது ஓகேவா. இப்போ கொடுத்திருக்கிறது வந்து 30% கான்சென்ட்ரேஷன் கொடுத்துருக்கான். ஸோ அப்போ எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆசிட்ல தான் பேசுறாங்க ஓகேவா. அப்போ நான் வெறும் ஆசிடை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கிறேன் ஓகேவா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சொல்யூஷன்ல 2:3 ரேஷியோ ஆஃப் மில்க் அண்ட் வாட்டர் இருக்குன்னா, மில்கோட பெர்சன்டேஜ்னா என்ன அர்த்தம்? 2/5 into 100 போட்டு 40% போடுவோமா. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஓகேவா. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, P, Q and R இருக்கா. ஸோ A percentage of acid in P இல்லைன்னா கான்சென்ட்ரேஷன் எடுத்துக்கலாமா. அது வந்து இன்னும் கிளியரா இருக்கும் உங்களுக்கு, அதாவது எழுதுனது உங்களுக்கு புரியும். ஸோ concentration of P is equal to A. Concentration of Q is equal to B. அடுத்து concentration of R is equal to C. ஓகேவா. இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன், P is to Q is to R என்ன ரேஷியோல மிக்ஸ் பண்றேன், 1:4 1:2:4, that is A plus 2B plus 4C divided by 7. அதோட ரிசல்டன்ட் எவ்வளோ, 30%. ஓகேவா. ஸோ இது வந்து வெறும் ஆசிட் மட்டும் எழுதிருக்கேன் ஓகேவா. தட் இஸ் ஆசிட் கான்சென்ட்ரேஷன் மட்டும். Pல வந்து ஏ கான்சென்ட்ரேஷன் இருக்கும், Qல வந்து B இருக்கும். இங்க வந்து 2 பார்ட்ஸ் இருக்கிறதுனால 2B plus 4C டிவைடட் பை டோட்டல் பார்ட்ஸ் போட்டாதான் எனக்கு வந்து வெறும் ஆசிடோட மட்டும் கிடைக்கும் கரெக்டா. பிகாஸ் இப்போ இந்த டோட்டல் 7 பார்ட்ஸ் இருக்கா, அதை 7 லிட்டர்ஸ் எடுத்துக்கோங்க ஓகேவா. ஜஸ்ட் இமேஜின் 1:2:4னா டோட்டலா 7 லிட்டர்ஸ். அந்த 7 லிட்டர்ஸ்ல A 1 லிட்டர், Q வந்து 2 லிட்டர்ஸ், R வந்து 4 லிட்டர். இந்த டோட்டல் 7 லிட்டர்ல அந்த Pல இருக்க 1 லிட்டர்ல A ஆசிட்ஸ் இருக்கும். அடுத்து Qல 1 லிட்டர்ல B இருக்குன்னா 2 லிட்டர் கான்சென்ட்ரேஷன் 2B. அதே மாதிரி ஆரோட 1 லிட்டர் கான்சென்ட்ரேஷன் Cனா 4 லிட்டர்ஸ்க்கு 4C ஓகேவா. இந்த மேல எழுதி இருக்கிறது வந்து வெறும் ஆசிட் கான்சென்ட்ரேஷன் டிவைடட் பை டோட்டல் இஸ் ஈக்குவல் டு 30/100 ஓகேவா. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா இருக்கட்டும். அடுத்த செகண்ட் டைம் நான் என்ன பண்ண போறேன்னா, அகைன் P is to Q is to R வந்து டிஃப்ரெண்டான ரேஷியோட நான் மிக்ஸ் பண்றேன். அது என்ன 4:1 4:2:1. அப்போ என்ன இருக்குன்னா 4A plus 2B plus C divided by 7. இதோட கான்சென்ட்ரேஷன் வந்து 40%. that is 40/100 ஓகேவா. ஸோ இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் டிவைடட் பை செகண்ட் ஈக்குவேஷன் போடுறேன். இப்போ எனக்கு என்ன கிடைக்கும், A plus 2B plus 4C divided by 7 is equal to 30/100 whole divided by 4A plus 2B plus C divided by 7 is equal to 40/100 ஓகேவா. ஸோ இந்த டினாமினேட்டர் 7 கேன்சல், டினாமினேட்டர்ல இருக்க 100 கேன்சல், இந்த 0 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ என்ன இருக்குன்னா எனக்கு A plus 2B plus 4C divided by 4A plus 2B plus C is equal to 3/4. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா. 4A plus 8B plus 16C is equal to 12A plus 6B plus 3C. ஸோ ரீஅரேஞ்ச் பண்றேன். 2B plus 13C is equal to 8A கரெக்டா. ஸோ இதுதான் வந்து
the concentration of அதாவது 8 times of A is equal to 2 times of B plus 13 times of C. இப்போ அடுத்து என்ன சொல்றாங்க, இது வரைக்கும் கொஸ்டின் போட்டோம். இந்த லாஸ்ட் ஒரு லைன் பாருங்களேன். A fourth solution S is prepared by mixing Q and R in the ratio of 2:13. இப்போ நான் S ன்னு ஒரு சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ண போறேன். அது எப்படின்னா Q:R, ஓகேவா, தட் இஸ் 2:13ல. அப்ப S is equal to what? 2B plus 13, அதாவது S ல இருக்க ஆசிட் கான்சென்ட்ரேஷன், ஓகேவா. ஸோ S ல இருக்க ஆசிட் கான்சென்ட்ரேஷன் வந்து Sனே வச்சுப்போம், ஓகேவா. பிளஸ் இங்க என்ன இருக்கும், C இருக்குமா, டிவைடட் பை 15, ஓகேவா. அப்ப 15S is equal to 2B plus 13C, ஓகேவா. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, find the ratio of the concentration of S to P. So concentration of S is to P கேக்குறாங்க. that is S ஓட concentration S, P ஓட concentration A. S is to A கேட்டிருக்காங்க. எனக்கு 15S is equal to 2B plus 13C இருக்கு. பட் ஆனா இந்த இடத்துல கொஞ்சம் பாருங்களேன், 2B plus 13C தான் என்ன, 8A ன்னு நான் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டேனா. அப்ப நான் அதை எடுத்து இங்க எழுதிடுறேன். அப்ப 15S is equal to 8A னா S by A என்ன, 8 by 15. அப்ப கான்சென்ட்ரேஷனோட வேல்யூ வந்து 8:15, ஓகேவா. எஸ், this is the answer. Next question. A vessel had 20 ml of mixture of milk and water. The mixture had 40% of milk. 40% milk na, see, 20 ml இருக்கு. அப்போ 40% ன்றப்ப 8 ml வந்து milk இருக்கு, 12 ml வந்து water இருக்கு. So this is milk, this is water. இப்போ என்ன பண்றேன்னா, x ml of milk was added to the mixture. அடுத்து y ml of water is then added to the mixture. Okay. Each of these two additions reversed the ratio of milk and water in the vessel. Okay. அப்ப இனிஷியலா what is the ratio of milk and water? 2:3. ஓகேவா. அப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா, after adding x ml milk, ரேஷியோ என்ன இருக்குன்னா 3:2 மாறிடுச்சு. தட் இஸ் 2:3 வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அடுத்து after adding y ml of water, இப்ப ரேஷியோ என்ன ஆயிடுச்சுன்னா திரும்ப ரிவர்ஸ் ஆகுது. தட் இஸ் 2:3. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ணுவோமா. ஃபர்ஸ்ட் எக்ஸ் எம்எல் ஆஃப் மில்க் ஆட் பண்றேன்னா, ஸோ ஆல்ரெடி 8 இருக்கு, அது கூட நான் எக்ஸ் ஆட் பண்றேன், டிவைடட் பை 12, தட் இஸ் ஈக்குவல் டு வாட், 3:2. ஓகேவா. இது 1, இது 6. அப்ப 8 பிளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 18. அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 ml. ஓகேவா. இப்ப அடுத்து என்ன பண்றேன், ஆல்ரெடி 8 பிளஸ் எக்ஸ் வந்து இருக்கு, அது கூட நான் 12 பிளஸ் ஒய் ஆட் பண்ண போறேன். ஓகேவா. இப்ப என்ன ஆகுது, ரேஷியோ 1 செகண்ட் சேஞ்ச் ஆகுது. தட் இஸ் 2/3 மாறிடுச்சு. இப்ப 8 பிளஸ் எக்ஸோட வேல்யூ தான் எனக்கு தெரியுமா 10, டிவைடட் பை 12 பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 2/3. 18 டிவைடட் பை 12 பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 2/3. இது 1, இது 9. அப்ப 12 பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 27, ஒய் இஸ் ஈக்குவல் டு 15 ml. ஓகேவா. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, so find the difference between x and y கேட்டிருக்காங்க. the difference between x and y 10 minus 15 is 5 ml தான் difference. ஓகேவா. next question. Two varieties of rice are mixed in the ratio of 2:5 and the mixture is sold at rupees 12 per kg at a profit of 20%. okay, so 20% profitல சேல் பண்றான். ஓகேவா. so 20% profitனா 1/5. அப்ப selling price வந்து 6 rupees, cost price வந்து 5 rupees. இந்த 6 தான் எவ்வளோ, 12. அப்ப 5 என்னவா இருக்கும், 10. ஓகேவா. அப்ப காஸ்ட் பிரைஸ் ஆஃப் த மிக்சர் வந்து 10 rupees. இப்போ என்ன சொல்லிருக்காங்கன்னா, if the first variety cost 7 per kg more than the second variety. ஓகேவா. இப்போ ஃபர்ஸ்ட் kg இருக்கு, செகண்ட் kg இருக்கு, இத வந்து நான் 2:5 ரேஷியோல மிக்ஸ் பண்றேன். ஓகேவா. அப்ப செகண்ட் வெரைட்டி வந்து எக்ஸ்னா, ஃபர்ஸ்ட் வெரைட்டி வந்து எக்ஸ் பிளஸ் 7 இருக்கும். ஓகேவா. இப்போ இதோட மிக்சரோட காஸ்ட் பிரைஸ் என்ன, 10. அப்ப இங்க என்னவா இருக்கும், இது வந்து 10 மைனஸ் எக்ஸா இருக்குமா, இது என்னவா இருக்கும், எக்ஸ் பிளஸ் 7 மைனஸ் 10 இருக்கும். கரெக்ட் தான். அப்ப இங்க 10 மைனஸ் எக்ஸ் இஸ் டு எக்ஸ் மைனஸ் 3 இருக்கும். ஓகேவா. இப்ப இந்த ரேஷியோ தான் எனக்கு தெரியுமா 2:5. தட் இஸ்
10 minus x divided by x minus 3. ஓகேவா? is equal to what? 2 by 5. Okay, கரெக்டா 2 by 5 அப்ப 50 minus 5x is equal to 2x minus 6. அப்ப இங்க வந்து 7x இருக்கும், இங்க வந்து என்ன இருக்கும்? 44 இருக்குமா? So 50 minus இது. ஓகே, ஸோ இது வந்து 2 3 into 2 6. ஸோ 7 56 ஆகும்ல. 56 is equal to 7x னா அப்ப x is equal to what? 8. ஓகேவா? இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? find the cost price of the first variety கேட்டிருக்காங்களா? அப்போ first variety, second variety. Second variety வந்து x rupees, that is 8. அப்போ first variety என்னவா இருக்கும்? அதோட 7 rupees more. அப்பனா first variety வந்து 15 rupees. கரெக்டா? So x plus 15 is the answer. The x plus 7, that is 15 rupees. Okay. Next question. Two vessels have petrol, diesel and kerosene mixed in the ratio 1:2:4 and 3:5:6. If the mixture in the two vessels are mixed in the ratio 1:1, what is the ratio of the petrol and diesel in petrol, diesel, kerosene and the resultant mixture? இப்போ என்கிட்ட வந்து ரெண்டு மிக்சர் இருக்கு. That is first one, second one. ஓகேவா? இப்போ first one ஓட ரேஷியோ வந்து 1:4. So 1:2:4. செகண்ட் ஒன்னோட ரேஷியோ என்ன? 3:5:6. 3:5:6. ஓகேவா? ஸோ இது வந்து இந்த ஒன்னு, அதாவது பெட்ரோல் டீசல் கெரோசின், இதுவும் பெட்ரோல் டீசல் கெரோசின். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, நான் இது ரெண்டையுமே 1:1 ரேஷியோல மிக்ஸ் பண்ண போறேன். 1:1னா என்ன அர்த்தம்? ஐ ஹாவ் டு டேக் ஈக்குவல் குவான்டிட்டிஸ். ஓகேவா? ஈக்குவல் குவான்டிட்டி ஃப்ரம் போத் த மிக்சர்ஸ். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னோட டோட்டல் ரேஷியோ என்ன? 4 5 6 7x. செகண்ட் ஒன்னோட டோட்டல் ரேஷியோ என்ன? 6 7 8 9 10 11 12 13 14 14x. இப்ப ஃபர்ஸ்ட் ஒன்னோட ரேஷியோ வந்து 7ல இருக்கு, செகண்ட் ஒன்னோட ரேஷியோ 14ல இருக்கா? இப்ப நான் என்ன பண்ணனும்னா LCM ஆஃப் 7 and 14 எடுக்கிறேன். தட் இஸ் 14. அப்ப I am taking 14 liters from both the containers. ஓகேவா? அதாவது 1ல இருந்து ஃபர்ஸ்ட் கண்டெய்னர்ல இருந்து 14, செகண்ட் கண்டெய்னர்ல இருந்து 14 எடுத்தனா I will get 1:1 ரேஷியோவா? கரெக்ட்டா? இப்ப 14 liter is taken. இங்கேயும் 14 liter is taken. ஓகேவா? சோ இங்க டோட்டல் பார்ட்ஸ் என்ன? 7x is equal to 14 னா x is equal to 2. அப்ப பெட்ரோல் டீசல் கெரோசின் என்னவா இருக்கும்? 2 4 8. ஓகேவா? அடுத்து இங்க வந்து அதேதான் 14x is equal to 14 னா x is equal to 1. சோ இங்க எடுக்கிறது வந்து 3 5 6 தான் இருக்கும். ஓகேவா? அப்ப டோட்டலா எனக்கு இத ஆட் பண்ணனா 5:9:14. ஓகேவா? இதுதான் என்னோட ரிசல்டன்ட் மிக்சர்ல இருக்க பெட்ரோல் டீசல் கெரோசின் 5 9 14. எஸ். ஓகேவா? சோ இங்க நல்லா பாத்துக்கோங்க, ரெண்டு இதோட ரேஷியோ கொடுத்துட்டான். ரெண்டு ரேஷியோ கொடுத்துட்டான்னா 1:1 ரேஷியோல எடுக்கணும்னா ரெண்டுல இருந்து ஈக்குவல் குவான்டிட்டி ஆஃப் சொல்யூஷன் ஐ எம் டேக்கிங். ஓகேவா? சோ நான் வந்து இந்த கால்குலேஷன் ஈஸியா இருக்கிறதுக்காக நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா அதோட எல்சிஎம் எடுத்துக்கிட்டேன். 7க்கும் 14க்கும் எல்சிஎம் எடுத்தேன் 14. அப்ப ஃபர்ஸ்ட் ஒன்ல இருந்து 14 லிட்டர்ஸ் எடுக்கிறேன், செகண்ட் ஒன்ல இருந்து 14 லிட்டர்ஸ் எடுக்கிறேன். அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் கெரோசின் 1:2:4 ரேஷியோ இருக்குது. அப்படின்னா 14 லிட்டர்ஸ் எடுக்கிறப்ப 2 லிட்டர்ஸ் ஆஃப் பெட்ரோல், 4 லிட்டர்ஸ் கெரோசின், அப்புறம் 8 அதான் பெட்ரோல் டீசல் கெரோசின் வந்து 2 4 8 லிட்டரா இருக்கும். செகண்ட் ஒன்னோட 14 லிட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 3 5 6. ஓகேவா? இந்த லிட்டர்ல இருக்கும். அப்புறம் ஆட் பண்ணா என்ன இருக்கும்? சோ பெட்ரோல் வந்து 2 + 3, டீசல் வந்து 4 + 5, கெரோசின் வந்து 8 + 6. ஓகேவா? சோ 5:9:14 is the answer. அடுத்து fresh grapes contain 84% of water while resins contain 20% of water. How many kg of resin can be prepared from 80 kgs of fresh grapes? ஓகே, சோ இப்போ நீங்க இதுல இந்த மாதிரி क्वेश्चंस வந்து இந்த மிக்சர் அண்ட் அலிகேஷன்ல கேட்கக்கூடிய ஒரு கான்செப்ட். இப்போ என்னன்னா ஒரு வாட்டர் மெலன் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ இப்போ இந்த வாட்டர் மெலன்ல பாத்தீங்கன்னா அதாவது வாட்டர் இருக்கும், சீட்ஸ் இருக்கும். கரெக்டா? சீட்ஸோட வெயிட் எப்பயுமே கான்ஸ்டன்ட் தான். இப்போ நான் வந்து வாட்டர் மெலன் வந்து பொரிச்சிட்டு வந்துட்டேன். ஓகேவா? செடியில இருந்து பொரிச்சிட்டு வந்து நான் வெயிட் போட்டேன். எனக்கு வந்து ஒரு 5 kilograms வாட்டர் மெலனோட வெயிட் இருக்கு. அப்ப நான் பொரிச்ச உடனே அதுல என்ன இருக்கு? வாட்டரோட வெயிட், அந்த சீடோட வெயிட் சேர்ந்து எனக்கு 5 kilograms வந்திருக்கா? நான் இப்ப என்ன பண்றேன்னா அதை வெயில்ல வந்து ஒரு 5 நாள் காய வச்சிட்டேன். சோ நான் காய வச்சதுக்கு அப்புறம் பாக்குறப்ப என்னாச்சுன்னா இனிஷியலா 5 kg இருந்தது, இப்ப 3 kg தான் இருக்கு.
அப்பனா என்ன அர்த்தம்? வாட்டர் தான் எவாபரேட் ஆகுமே தவிர சீடோட வெயிட் வந்து மாறவே மாறாது. ஓகேவா? சோ இங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப ஃப்ரெஷ் கிரேப்ஸ் இருக்கு. இதுல 84% வந்து வாட்டர். அப்ப ரிமைனிங் 16% வந்து சீடுன்னு வச்சுப்போமா? ஓகேவா? அடுத்து இந்த ரெசின்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இந்த ரெசின்ல வந்து 20% தான் வாட்டர் இருக்குன்னு சொல்றான். ரெசின்ல வந்து 20% தான் வாட்டர்னா ரிமைனிங் 80% என்னவா இருக்கும்? சீடு தான் இருக்கும். ஓகேவா? இப்ப இங்க என்ன நீங்க புரிஞ்சுக்கணும்? இப்ப இப்ப என்ன கேக்குறாங்கன்னா, how many kgs of fresh kgs of resins can be prepared from 80 kgs of fresh grapes? இப்ப ஃபர்ஸ்ட் 80 kg fresh grapesல எவ்வளவு வாட்டர் இருக்கும், எவ்வளவு சீடு இருக்கும்னு பாப்போமா? அப்ப வாட்டர் வந்து 84%. அப்ப 84% of 80 என்ன? That is 4/5 into 84 33 divided by 5 6 63.2. ஓகேவா? அப்ப 63.2 2 kgs வந்து வாட்டர் இருக்கும். ரிமைனிங் என்ன இருக்கு? 80ல 63.2 போச்சுன்னா இங்க 8 இருக்கும், இங்க 7, இங்க 9, 6 16.8. இப்ப அடுத்து ரெய்சின்ல பாத்தீங்கன்னா நமக்கு தெரியுமா, 20% வந்து வாட்டரு, 80% வந்து சீடு. கரெக்டா? இப்ப இந்த 16.8% தான் என்ன ஆகும்னா இந்த ரெய்சினோட 80% மாறும். கரெக்டா இல்லையா? நான் வந்து ஃப்ரெஷ் கிரேப்ஸை காய வச்சேன். காய வச்சதுக்கு அப்புறம் வாட்டர் எவாபரேட் ஆயிருமே தவிர அந்த சீடு வந்து எவாபரேட்லாம் ஆகாது. அந்த சீடு வந்து இனிஷியலா எவ்வளவு சீடு இருந்ததோ அதே சீடோட வெயிட் தான் ஃபைனலாவும் இருக்கும். ஓகேவா? இப்ப ரெய்சின்ல வந்து பாத்தீங்கன்னா 80% ஆஃப் த வெயிட் வந்து சீடு மட்டுமே கான்ஸ்டிடியூட் பண்ணுதுன்னா, சோ சீடு வந்து எவ்வளவு இருக்கு? 16.8 kg. அப்ப அந்த 16.8 தான் 80%. ஓகேவா? இல்லையே, 16.8 வந்துடக்கூடாது. 60 70 79 80. ஓகே. How many kgs of raisins can be prepared? ஆன்சர் என்ன 16 வருது? 80% எனக்கு 16.8ன்றப்ப ஓகே. சோ பாப்போம். சோ 80% வந்து 16.8னா 100% என்ன? ஓகேவா? சோ இது 4, இது 5, இது வந்து என்னவா இருக்கும்? 4.2. அப்போ 4.2னா 5 to 10 20 21. அப்போ 21 kgs ஆஃப் ரைசின்ஸ் வந்து எனக்கு கிடைக்கணும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் அ மினிட். கொஸ்டின்ல ஏன் ஆன்சர் தப்பா வருது? எனக்கு 16 kgs இருக்கு. (84% of water while resin contains 20). How many kgs of raisins can be prepared from 80 kgs of fresh grapes? இப்போ 80 kg of fresh grapesல வந்து எவ்வளவு வாட்டர் இருக்கு? ஸோ 84% அப்போ 0.84 into 80 67.2. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நான் மாத்தி எழுதிட்டேன். 63.2 இல்ல 67.2. ஆமா 36 இல்ல, நான் 16 நினைச்சிட்டு தீ போட்டேன். 67.2. ஓகேவா? ஸோ 67.2 வந்து வாட்டர் இருக்கும், ரிமைனிங் தான் வந்து சீட்ஸோட வெயிட்டா இருக்கும். அப்ப 80 67.2ன்றப்ப இங்க 8 இருக்கும், இங்க வந்து 79 இருக்கும். 12.8. ஓகேவா? 12.8 தான் என்னன்னா சீடு. இப்ப இங்க வந்து நமக்கு தெரியுமா, இதுல வந்து ரைசின்ஸ்ல வந்து 20% தான் வாட்டர் இருக்கும், 80% வந்து சீடு இருக்கும். ஓகேவா? இப்ப இந்த 12.8 தான் வந்து 80%. ஓகேவா? சோ அப்போ 80% வந்து 12.8னா 100 என்ன? ஓகேவா? சோ இது வந்து 4, இது வந்து 5, இது வந்து என்னவா இருக்கும்? 3.2. சோ 3.2 into 5 வந்து என்னது? 16. ஓகேவா?
அப்ப 16 kg of raisins can be prepared from 80 kilograms of fresh grapes. Okay. அடுத்து fresh grapes contain 80% of water by weight and dry fruits contain 12% water by weight. ஓகேவா? ஸோ இப்போ வந்து fresh fruits இதுல வந்து 80% வந்து வாட்டர் இருக்கு, ரிமைனிங் 20% தான் சீட்ஸ் இருக்கு. அடுத்து ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 12 தான் வாட்டர் இருக்கு, ரிமைனிங் 88 வந்து சீட்ஸ் இருக்கு. கரெக்டா? இப்போ என்ன சொல்றாங்கன்னா how many kilograms of dry fruits can be obtained from 88 kgs of fresh fruits ன்னு கேக்குறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் 88 kg fresh fruitsல எவ்வளவு வாட்டர் எவ்வளவு மில்க் இருக்குன்னு எவ்வளவு சீட்ஸ் இருக்குன்னு பாப்போமா? அப்ப 8.88 64 அப்படின்னா 70. ஓகேவா? அப்ப 70.4 kilograms வந்து வாட்டர் இருக்கு. அப்புறம் ரிமைனிங் என்ன இருக்கும்னா 17.6. ஓகேவா? 17.6 இது வந்து வாட்டர், இது வந்து சீடு. ஓகேவா? இப்ப இந்த சீடு தான் என்ன ஆகும்னா 88% மாறுது. கரெக்டா இல்லையா? இந்த 17.6 kilograms தான் என்னன்னா 88% ஆஃப் ட்ரை ஃப்ரூட்ஸ். ஓகே. அப்ப 88% தான் 17.6னா 100 என்ன? ஓகேவா? ஸோ இது ரெண்டு கேன்சல் ஆகும். ஸோ இது 1.6. ஓகேவா? இது வந்து 88, இது வந்து 0.2. அப்ப 0.2னா 20. So 20 kgs of dry fruits can be prepared using 88 kilograms of fresh fruits. Okay, so the answer is 20 kilograms. Okay, next question. A cucumber weight 35 kilograms contains 98% of water by it. Okay வா? இப்ப 55 kilograms இருக்க ஒரு குக்கும்பர்ல வந்து பாத்தீங்கன்னா 98% வாட்டர் இருக்கு, ரிமைனிங் 2% தான் என்னன்னா சீட்ஸ் இருக்கு. ஓகேவா? இது வந்து வாட்டர், இது வந்து சீடு. ஓகேவா? அடுத்து if it is put in time sun for some time, some water gets evaporated so that now it contains only 93% of water by weight. இப்போ வந்து ஒரு x kilograms இருக்குன்னு எடுத்துப்போமே. இப்போ இந்த x kilograms என்ன 93% வந்து வாட்டர் இருக்கு, ரிமைனிங் 7% வந்து சீட்ஸ் இருக்கு. ஓகேவா? இப்போ இங்க என்ன அர்த்தம்னா இந்த 2%ம் இந்த 7% ஈக்குவல், பிகாஸ் சீடோட வெயிட் சேஞ்சே ஆகாதா? அப்ப நான் ஃபர்ஸ்ட் வாட் இஸ் 98%ன்றதெல்லாம் நான் 98%ம் 2% என்னன்றதை நான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அப்போ 55. இப்போ வாட் இஸ் 98% ஆஃப் 55 பார்ப்போமா? ஸோ 98/100 இன்டூ 55. ஸோ இது 11. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 20, இது 10, இது வந்து 49. 49 into 11 49 499 10 11 12 13 1 3. ஸோ 539. ஸோ 53.9. ஓகேவா? அப்ப 53.9 லிட்டர்ஸ் வந்து வாட்டர் இருக்கு. அப்ப ரிமைனிங் என்னவா இருக்கும்? 1.1. இந்த 1.1 தான் என்னன்னா சீடு. கரெக்டா இல்லையா? 55.3 0.98 into 55 53.9. அப்ப ரிமைனிங் வந்து 54 55. இப்ப இந்த 1.1 தான் என்னன்னா 7%. ஓகேவா? அப்ப 100% என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணுமா? 1.1. ஓகே. contains 35 kg 55 kg போட்டிருக்கேன். So 35 kg. So 35. அப்ப 35ல what is 98% of 35? ஓகேவா? 98/100 into 35 போடணும். இது வந்து பாத்தீங்கன்னா 7 times, இது வந்து 20 times, இது 10, இது வந்து 49. அப்ப 49 into 7 7 cube என்ன 343 divided by 10. அப்ப 34.3. அப்ப ரிமைனிங் வந்து 0.7 இருக்குமா? 1 10ன்னு இருக்கும். ஓகே. ஸோ இங்க என்ன இருக்கு? 34.3. இங்க வந்து 0.7 இருக்கு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வாட்டரு, இது வந்து சீடு. இப்போ இந்த 0.7 தான் என்னன்னா 7%. ஓகேவா? அப்போ
7% வந்து 0.7னா 100% என்ன? ஓகேவா? ஸோ இது வந்து 0.1 0.1 into 100 வந்து 10. ஓகேவா? ஸோ அப்ப 10 kilograms தான் வந்து நியூ weight ஆஃப் த cucumber. ஓகே, அடுத்த கொஸ்டின். Two containers A and B contain equal volume of water and alcohol respectively. ஓகே, ஸோ A and B ல வந்து ஈக்குவல் குவான்டிட்டிஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் ஆல்கஹால் இருக்கு. அப்ப A இருக்கு, B இருக்கு, எக்ஸ், இதுவும் எக்ஸ் தான். இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்கஹாலு, B ல வந்து வாட்டர் இருக்கு. ஓகேவா? இப்ப என்ன பண்றேன், 3 liters ஆஃப் வாட்டர் இஸ் டேக்கன் ஃப்ரம் A. இல்ல வாட்டர் அண்ட் ஆல்கஹால். அப்ப ஏல தான் வாட்டர் இருக்கு, பில தான் ஆல்கஹால் இருக்கு. ஓகேவா? மாத்தி எழுதிட்டேன். So A is having water, B is having alcohol. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா 3 liters ஆஃப் வாட்டர் இஸ் டேக்கன் ஃப்ரம் A and poured into B. ஓகே, அப்ப ஏல இருந்து 3 லிட்டர் எடுத்து இங்க மாத்திடுறேன். அப்பனா இங்க என்ன ஆகும்னா x-3 ஆயிடும், இங்க வந்து x+3 ஆகுது. ஓகேவா? இதுக்கப்புறம் இது வரைக்கும் கொஸ்டின் முடிஞ்சா, அடுத்தது பார்க்கலாம். From the resulting solution in B, 3 liters is taken out and poured into A. Okay, if the quantity of water in both the containers is the same after the two transfers, find the volume of alcohol in the in B initially ன்னு கேட்டிருக்கான். இப்போ என்னன்னா B ல இருந்து நான் 3 லிட்டர்ஸ் எடுக்க போறேன். ஓகேவா? இப்போ B ல வந்து ஆல்கஹால் டு வாட்டர் வந்து என்ன ரேஷியோல இருக்கு, x:3 ரேஷியோல இருக்கா? அப்போ டோட்டல் பார்ட்ஸ் என்ன, x+3. அப்ப 3/x+3 தான் வந்து அந்த ரேஷியோ. ஓகேவா? கரெக்டா இல்லையா? 3 லிட்டர்ஸ் நான் எடுக்கணும், அப்போ x+3ன்றப்போ ஓகே, அப்போ 3x டிவைடட் பை x+3 வந்து மில்க் 3 into 3. ஓகேவா? சி நவ் from this 3 liter of mixture taken. ஓகேவா? அப்ப அந்த 3 லிட்டர்ஸ்ல என்ன இருக்கும்னா 3/x+3 into x வந்து ஆல்கஹால். ஓகேவா? வாட்டர் என்னவா இருக்கும்னா 3/x+3 into 3. ஆமா, 3/x+3 into 3 வந்து வாட்டரா இருக்கும். ஓகேவா? இப்ப என்ன சொல்றாங்க, if the quantity of water in both the containers is same after two transfers, after the two transfers ன்னு சொல்லிட்டானா, இப்ப ஏல வந்து வாட்டர் எவ்வளவு இருக்கும், அதாவது இப்ப நான் டிரான்ஸ்ஃபர் பண்றப்போ எனக்கு வந்து x-3 கூட இந்த 9/x+3 ஆட் ஆகும். அடுத்து ஏல B ல வந்து எவ்வளவு வாட்டர் இருக்கும், ஸோ B ல வந்து B ல வந்து எவ்வளவு வாட்டர் இருக்கும்னா 3 மைனஸ் 3 இன்டூ, ஒரு நிமிஷம் கரெக்டா, கரெக்டா தான் போட்டிருக்கேன் கொஸ்டின். ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆக போற ஆல்கஹால் அண்ட் வாட்டரோட அளவு. ஓகேவா? இப்ப ஏல வந்து எவ்வளோ ஏ, ஓகேவா? இதுல வந்து x-3 வந்து வாட்டர் இருக்கு, இது கூட வந்து இந்த 3 லிட்டர்ஸ் நான் திரும்ப B ல இருந்து ஏக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றேன். அப்ப பிளஸ் 9/x+3 வாட்டர் இருக்கும், இது டோட்டலா வந்து வாட்டர். ஓகேவா? அது கூட 3x டிவைடட் பை x+3 வந்து ஆல்கஹால். ஓகேவா? இப்ப B ல வந்து ஆல்ரெடி x+3 வந்து இருந்திருக்கு, இந்த x+3 ல வந்து நான் 3 லிட்டர்ஸ் வெளியில எடுத்துட்டேன். அப்ப x இருக்கும், இப்படி இருக்கும், x+3 மைனஸ்ல 3x டிவைடட் பை x+3 இருக்கும், மைனஸ்ல 9 டிவைடட் பை x+3 இருக்கும். ஓகேவா? இப்ப இதுல எது வாட்டரு, இதுவும் இதுவும் மட்டும் தானே வாட்டரு.
3 மைனஸ் கரெக்டா. இவன் என்ன சொல்லிட்டான்னா இந்த டிரான்ஸ்ஃபருக்கு அப்புறம் 2 வாட்டரும் ஈக்குவலன்ட்டான். அப்ப இந்த எழுதுனாதான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? x மைனஸ் 3 பிளஸ் 9 பை எக்ஸ் பிளஸ் 3. இது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா 3 மைனஸ் 9 பை எக்ஸ் பிளஸ் 3. ஓகேவா? இப்போ என்ன ஆகும்? 9 பிளஸ் 9, இந்த 9 இங்க வருது. ஸோ 9 பிளஸ் எக்ஸ் பிளஸ் 3 பிளஸ் 9 பை எக்ஸ் பிளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 3 பிளஸ் 3 பிளஸ் எக்ஸ். அப்போ 18 டிவைட் பை எக்ஸ் பிளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 6. அது கூட வந்து எக்ஸ் ஆட் ஆகுதா? 6 பிளஸ் எக்ஸ். அப்போ 18 இஸ் ஈக்குவல் டு 6 பிளஸ் எக்ஸ் இன்டூ எக்ஸ் பிளஸ் 3. அப்போ என்னவா இருக்கும்? 18 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயரு பிளஸ் 6 இன்டூ 3 வந்து 9x பிளஸ் 18 இருக்கும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9. ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் ஆல்கஹால் present in the B initially. எக்ஸ் 9 தானே வருது நமக்கு. இந்த இடத்துல மைனஸ் எக்ஸ் மாத்தி எழுதிட்டேன். கொஸ்டின் ஏதோ தப்பு பண்றேன். மன்னித்து விடுங்கள் கைஸ். இங்க என்ன இருக்கும்னா இந்த இடத்துல மைனஸ் எக்ஸ், ஏன்னா எக்ஸ் இங்க வந்தப்போ மைனஸ் ஆகுது. அப்போ 6 மைனஸ் எக்ஸ். அப்போ 18 இஸ் ஈக்குவல் டு என்னவா இருக்கும்னா 6 மைனஸ் எக்ஸ் இன்டூ எக்ஸ் பிளஸ் 3 இருக்கும். அப்போ 18 இஸ் ஈக்குவல் டு 6x பிளஸ் 18 மைனஸ்ல எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும், மைனஸ்ல 3x இருக்கு. கரெக்டா? சரி, 6 அடுத்து 18 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x. இந்த 18 கேன்சல் ஆகும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3x, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3. ஓகேவா? இப்போ இந்த எக்ஸ் என்னது? எக்ஸ் வந்து என்ன? இனிஷியல் குவான்டிட்டி present in A and B தானே எக்ஸ். அவன் என்ன கேட்டிருக்கான்? ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் ஆல்கஹால் இன் பி இனிஷியல்னா எக்ஸ் 3, தட் இஸ் எக்ஸ். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின்ல வந்து இந்த இம்சையான வேலை எங்கன்னா இந்த 3ல இருந்து நான் எப்படி ஆல்கஹால் அண்ட் வாட்டர் பிரிச்சுன்றதான் புரியாத இருக்க ஒரே ஒரு கான்செப்டா இருக்கும். சி, இப்போ பில வந்து எக்ஸ் பிளஸ் 3, அதாவது எக்ஸ் மில்க் 3 வாட்டர் இருந்துச்சுன்னா மில்க் இஸ் டு வாட்டர் என்ன? எக்ஸ் இஸ் டு 3. இப்போ நான் வந்து இந்த மிக்சர்ல இருந்து 3 லிட்டர்ஸ் நான் வந்து வெளியில எடுக்கிறேன்னா என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் டோட்டல் பார்ட்ஸ் என்ன? எக்ஸ் பிளஸ் 3. அப்ப இண்டிவிஜுவல் பார்ட் என்னவா இருக்கும்னா 3 பை எக்ஸ் பிளஸ் 3. ஓகேவா? இதுல மில்கோட ரேஷியோ என்னன்னா 3 பை எக்ஸ் பிளஸ் 3 இன்டூ எக்ஸ் போடணும். அதே வாட்டருக்கு வேணும்னா 3 பை எக்ஸ் பிளஸ் 3 இன்டூ 9 போடணும். ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா போதும். ஓகேவா? இப்போ என்ன ஆகும்னா ஏ கூட இது ரெண்டும் ஆட் ஆகும், பில இது ரெண்டும் மைனஸ் ஆகும். ஓகேவா? இப்போ நான் இதை பண்ணதுக்கு அப்புறம் வாட்டர் கான்சென்ட்ரேஷன் ரெண்டுலயும் ஈக்குவலன்ட் தான். ஓகேவா? இப்போ இந்த நம்ம ஆட் பண்றதுல எது மில்க் எது வாட்டர்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த 3x டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 3 வந்து ஆல்கஹால். ஓகேவா? அப்ப நான் அதை கன்சிடர் பண்ணிக்க கூடாது. ரிமைனிங் இருக்க 2 தான் வாட்டர். பில வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 3 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணதுனால இருந்துச்சு. இப்போ அந்த 3 லிட்டர்ஸ் வாட்டர்ல 9 பை எக்ஸ் பிளஸ் 3 வாட்டரை வந்து நான் வெளியில தள்ளிட்டேன். அதாவது ஏக்கு போயிடுச்சு. அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? 3 மைனஸ் 9 பை எக்ஸ் பிளஸ் 3. ஓகேவா? ஸோ அது ரெண்டு ஈக்குவலன்ட்டா. ஸோ அதை நான் ஈக்குவேட் பண்றப்ப ஐ வில் கெட் த required answer. ஓகே, அடுத்த கொஸ்டின். Two mixtures A and B contain apple juice and grapes in the ratio 3:5, 4:8. Equal quantities of A and B are mixed to form a mixture X. Another two mixtures C and D contain grape juice and milk. Okay, so first இதுல வந்து ஆப்பிள் அப்புறம் ஆப்பிள் ஜூஸ் கிரேப் ஜூஸ் இருக்கு. அடுத்ததுல வந்து கிரேப் ஜூஸ் மில்க் இருக்கு. ஓகேவா? எல்லாமே சேம் கிடையாது. சி அண்ட் டி பத்தி சொல்லியிருக்கான். அகைன் சி அண்ட் டில ஈக்குவல் குவான்டிட்டிஸ் எடுத்து மிக்சர் இந்த ரேஷியோ 1:1, அதாவது ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்து இசட்ன்ற ஒரு மிக்சரை ஃபார்ம் பண்றேன். வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப், இல்ல இஃப் ஈக்குவல் குவான்டிட்டி, equal quantity to form another mixture Z. Okay, now find the ratio of apple juice to milk in Z. கொஸ்டின்ல எங்கேயே விட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். C and D are mixture in the form to form a mixture Y ன்னு எழுதிருக்கணும். or 7 is
ஓகே. ஸோ இந்த இடத்துல கொஸ்டின் என்னன்னா, கொஸ்டின்ல வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு guys. C and D contains grape juice and okay. இப்போ என்னன்னா equal quantities of C and D are mixed to form ஓகேவா, இது வரைக்கும் பாருங்களேன், mixed to make Y ஓகேவா. ஓகேவா, now இப்போ X and Y are mixed in the ratio 1:1 to form another mixture Z ன்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா, இப்போ ஃபர்ஸ்ட் பொறுமையாவே சால்வ் பண்றேன். இப்போ ஏன்னு ஒன்று இருக்கு, பின்னு ஒன்று இருக்கு, ஆப்பிள் ஜூஸ் கிரேப் ஜூஸா? ஆமா. ஸோ ஆப்பிள் ஜூஸ் இஸ் டு கிரேப் ஜூஸ் ஓகேவா. ஸோ ஏல என்ன இருக்குன்னா 3, 5, 4, 8 ஓகேவா. 3:5, 4:8. அப்போ இதுல டோட்டல் பார்ட்ஸ் வந்து என்னது 8x, இங்க வந்து டோட்டல் பார்ட்ஸ் வந்து 12x. அப்போ 8க்கும் 12க்கும் எல்சிஎம் வந்து, ஸோ நான் வந்து இங்க இருந்து 24 லிட்டர்ஸ் எடுக்கிறேன், இங்க இருந்து 24 லிட்டர்ஸ் எடுக்கிறேன். அப்போ 8x is equal to 24னா x is equal to 3. இங்க வந்து 12x is equal to 24னா x is equal to 2 ஓகேவா. அப்ப என்னவா இருக்கும்னா 3 3s are 9, 5 3s are 15. இங்க என்னவா இருக்கும்னா 4 2s are 8, 8 2s are 12, 8 2s are 16, 12ன்னு போற பாருங்க ஓகேவா. இப்ப they are mixed to form x. x என்ன இருக்குன்னா 8 8 17 is to 31 ஓகேவா. சோ இதுதான் எக்ஸ்ன்ற மிக்சர்ல இருக்க ஆப்பிள் ஜூஸ் அண்ட் கிரேப் ஜூஸோட கான்சென்ட்ரேஷன் ஓகேவா. இப்ப அடுத்து ரெண்டு மிக்சர் இருக்கு, சிஏ அப்புறம் டிஏ. சில என்ன இருக்குன்னு பார்ப்போமா. சி அண்ட் டில 7:8, 2:3. 7:8, 2:3. அப்போ இது வந்து 15, இது வந்து 5. அப்ப நான் வந்து எல்சிஎம் வந்து 15x 15 லிட்டர் எடுத்துக்கிறேன். இதுலயும் 15 லிட்டர், இதுல 15 லிட்டர். அப்ப 15x is equal to 15னா x is equal to 1. இங்க வந்து பாத்தீங்கன்னா 5x is equal to 15, அப்ப x is equal to 3. அப்ப இங்க என்னவா இருக்கும்னா 7 8 இருக்கும் ஓகேவா. இங்க வந்து 3 2s are 6, 3 3s are 9 இருக்கும் ஓகேவா. இப்போ இதை நான் ரெண்டையும் ஆட் பண்ண போறேன். ஆட் பண்ணா எனக்கு வந்து y-ன்ற மிக்சர் கிடைக்குது, இது x ஓகேவா. ஸோ y வந்து 13 17 ஓகேவா. ஸோ இதுதான், இதுல வந்து சி அண்ட் டி வந்து கிரேப் ஜூஸ் ஆப்பிள் கரெக்டா. கிரேப் ஜூஸ் மில்க், இது வந்து கிரேப் ஜூஸ் டு மில்க் ஓகே. இப்போ எக்ஸ் என்ன ஒய் என்னன்னு எழுதுட்டா. எக்ஸ் ஒய், எக்ஸ் என்னது 17:31, ஒய் என்ன 13:17. இப்போ இது என்னன்னா ஆப்பிள் ஜூஸ் இஸ் டு கிரேப் ஜூஸ், இது என்னன்னா கிரேப் ஜூஸ் இஸ் டு மில்க். இப்ப now they are mixed in the ratio 1:1 அதாவது now x and y are mixed equally to form a mixture z. இப்ப இது என்னது, இது வந்து 48x, இது வந்து 10 20 30x ஓகேவா. அப்ப 30க்கும் 48க்கும் எல்சிஎம் என்ன 240. ஆமா 240 ஓகேவா. இதுல 240 லிட்டர்ஸ் எடுக்கிறேன், இதுல 240 லிட்டர்ஸ் எடுக்கிறேன். அப்ப 48x தான் 240னா x என்னவா இருக்கும் 5 ஓகேவா. இங்க 30x தான் 240னா x என்னவா இருக்கும்னா 8 ஓகேவா. அப்போ 17 5s are 17 into 5 என்ன 85. இது வந்து 155 ஓகே. அடுத்து இங்க என்னது 8 3s are 24, அப்புறம் ஒரு 80, ஸோ அப்போ 104. இங்க என்ன இருக்கும் 7 8s are 56, அப்புறம் ஒரு 80, 136. இப்ப ஆப்பிள் கிரேப் ஜூஸ் மில்க். அப்ப ஆப்பிள் வந்து 85 இருக்கு, இங்க கிரேப் ஜூஸ் 155, ஒரு 104, இங்க 136. இதெல்லாம் கம்பைன் பண்ணி வர்றதுதான் இசட் ஓகேவா. இதுதான் இசட் ஓகே. இப்போ இதுல இந்த ஜெட்ல வந்து என்ன கேக்குறாங்க, ஃபைண்ட் தி ரேஷியோ ஆஃப் ஆப்பிள் டு மில்க் தான் கேக்குறான் ஓகேவா. ஆப்பிள் வந்து 85 லிட்டர்ஸ் இருக்கும், மில்க் வந்து 136 லிட்டர்ஸ் இருக்கும் ஓகேவா. ஸோ இது எதுல கேன்சல் பண்ணலாம், 85 136, 136 வந்து அடா நம்பர் இது 85 வந்து 17 டைம்ஸ் வருதா. இப்போ 136 17 வருமா, 17 into 8 என்ன 136 வருது. ஸோ இது வந்து 17 டேபிள் கேன்சல் பண்ணா 5:7 தானே, 7 8. ஸோ 5:8 தான் ஆன்சர் கரெக்டா. 5:8 is the answer okay.
கொஸ்டின்ல இந்த இடத்துல கொஸ்டின்ல வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. என்னன்னா ஈக்குவல் குவான்டிட்டிஸ் ஆஃப் சி அண்ட் டி ஆர் மிக்ஸ்டு டு மேக் ஒய். ஓகேவா, அதுக்கப்புறம் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் மிக்ஸ்டு இன் த ரேஷியோ 1:1 டு ஃபார்ம் இசட். இந்த இசட்ல ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் ஆப்பிள் ஜூஸ் டு மில்க். ஓகேவா, அடுத்த கொஸ்டின். எ மேன் பாட் எத்தனை கொஸ்டின் இருக்கு? 30ல இருக்குண்ணா. So a man bought 10 liters of pure milk and added 5 liters of water to it. ஓகேவா, இப்போ ஒரு மேன் கிட்ட 10 லிட்டர்ஸ் மில்க் இருக்கு, அது கூட 5 லிட்டர்ஸ் வந்து வாட்டர் ஆட் பண்ணிட்டான். அப்போ டோட்டலா அவங்க கிட்ட 15 லிட்டர்ஸ் இருக்கு. இந்த 15 லிட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2:1 ரேஷியோல இருக்கு. அடுத்து என்ன சொல்றான்னா, பட் ஸ்பிளிட் 2 liters of the mixture. Of the remaining mixture he sold 3 liters. 5 liters of water but split 2 liters of the mixture. ஃபர்ஸ்ட் 2 லிட்டர் எடுக்கிறான், அதுக்கப்புறம் திரும்ப 3 லிட்டர் எடுக்கிறான். அப்போ டோட்டலா 5 லிட்டர்ஸ் வந்து அவன் வந்து சேல், அதாவது தள்ளிட்டான். இந்த 15 லிட்டர்ல 5 லிட்டர்ஸ் வந்து அவன் சேல் பண்ணிட்டான். ஓகேவா, கரெக்டா இல்லையா? பிகாஸ் அதாவது எந்த அடிஷனும் பண்ணாம இந்த 5 லிட்டர்ஸ்க்கு அப்புறம் தான் புதுசா 2 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து ஆட் பண்றான். அப்ப ஃபர்ஸ்ட் 5ல 2:1 ரேஷியோல பிரிக்கிறேன். ஓ, 5 2:1 ரேஷியோல பிரிக்கணுமா? ஸோ 5 2:1 ரேஷியோல பிரிக்கணும்னா என்ன பண்ணும்? ஸோ 5 டிவைடட் பை 3a, கரெக்டா இல்லையா? ஸோ 5 வந்து 2:1 ரேஷியோல பிரிக்கணும். அப்ப 3x தான் 5னா x is equal to 5/3. அப்ப மில்க் வாட்டர். ஓகேவா, ஸோ மில்க் என்னவா இருக்கும்னா 10/3 ஆகும், வாட்டர் வந்து 5/3 ஆகும் இருக்கும். ஓகேவா, இப்ப நான் வந்து ரிமைனிங் குவான்டிட்டி எவ்வளவு இருக்குன்னு பாப்போமா? அப்ப மில்க், ரிமைனிங் மில்க் என்ன? ஃபர்ஸ்ட் இனிஷியலா 10 இருந்துச்சு, இதுல 10/3 வித்துட்டான். ஸோ 10 minus 10/3 தட் இஸ் 20/3 வந்து ரிமைனிங்கா இருக்கு. நெக்ஸ்ட் ரிமைனிங் வாட்டர் என்னன்னு பாப்போமா? இனிஷியலா 5, அதுல 5/3 வந்து பண்ணிட்டான். கரெக்டா, 5 minus 5/3, 5 is 15, அப்பனா 10/3. ஓகேவா, இதுதான் ரிமைனிங் மில்க், ரிமைனிங் வாட்டர், அதாவது 20/3, அடுத்து 10/3. இப்ப என்ன பண்றேன்னா and added 2 liters of the milk to the remaining quantity. இப்போ வந்து 2 liters of water ஆட் பண்றோம். ஓகேவா, இப்போ இதுதான் என்னன்னா டோட்டல். ஓகேவா, சோ இது வந்து பாத்தீங்கன்னா மில்க், இது வந்து வாட்டர். இப்போ அவன் என்ன கேக்குறான்? find the percentage of milk in the final mixture. அப்போ ஃபர்ஸ்ட் இனிஷியலா எவ்வளவு இருக்குன்னு பாப்போமா? சோ 12 liters, that is total quantity என்னன்னு பாப்போமா? total quantity வந்து 20/3 plus 10/3 plus 2, that is 30/3 னா 10 plus 2 12 லிட்டர்ஸ் வந்து இருக்கு. இந்த 12 லிட்டர்ஸ்ல எதோட கான்சன்ட்ரேஷன் கேக்குறான்? ஃபைண்ட் த பெர்சன்டேஜ் ஆஃப் மில்க் கேக்குறானா? மில்க் வந்து எவ்வளோ? 20/3 இருக்கா? அப்ப பெர்சன்டேஜ் ஆஃப் மில்க் இஸ் ஈக்குவல் டு 20/3 டிவைடட் பை 12 இன்டூ 100. ஓகேவா, ஸோ இது வந்து 4, 5, இது வந்து 3. அப்படின்னா 5/9 இன்டூ 100. 5/9 அர்த்தம் 55.55%. கரெக்டா? ஸோ டினாமினேட்டர்ல 9 இருந்துச்சுன்னா நியூமரேட்டரோட 11 மல்டிபிள் தான் ஆன்சரா இருக்கும். ஓகேவா, ஸோ 20/3 தான் மில்க், டோட்டல் குவான்டிட்டி வந்து 12 லிட்டர்ஸ். அப்போ 20/3 இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 12னா 55.55. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃப்ரெஷ் கிரேப்ஸ் கண்டெயின் 80% ஆஃப் வாட்டர், 80% ஆஃப் வெயிட் இஸ் வாட்டர், while dry grapes contain only 50% ஆஃப் வாட்டர். அப்ப ஃப்ரெஷ் கிரேப்ஸ்ல வந்து 80% வந்து வாட்டர் இருக்கு, 20% வந்து சீட்ஸ் இருக்கு. ட்ரை கிரேப்ஸ்ல வந்து 1:1 ரேஷியோல இருக்கு. ஓகேவா, தட் இஸ் 50% வந்து வாட்டர், 50% வந்து சீட்ஸ். ஓகேவா, இப்போ என்ன கொடுத்துருக்கான்? how many kg of dry grapes can be obtained from 20 kg of fresh grapes. அப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் 20 kg fresh grapesல வாட்டர் எவ்வளவு இருக்கும்? 16 வந்து வாட்டர் இருக்கும். ரிமைனிங் என்னவா இருக்கும்? 4 வந்து சீட்ஸா இருக்கும். ஓகேவா, இப்ப இந்த 4 தான் என்னன்னா 50%. கரெக்டா? அப்ப 50% தான் 4னா 100% என்ன? 8. அப்ப 8 kg ஆஃப்
dry grapes can be prepared. Okay, 8 kg the answer. அடுத்து, a vessel is completely filled with milk. 20 liters is withdrawn from the vessel and replaced with water. அடுத்து 20 liters of the mixture is then replaced with water. அப்பனா see first ஒரு quantity இருக்கு, அதுல இருந்து 20 எடுக்கிறான், again அந்த mixtureல இருந்து 20 எடுக்கிறான். Now the vessel contains vessel has 18 liters of milk. Find the capacity of the vessel. ஓகே, இப்போ நான் என்ன கேக்குறேன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலா, ஓகேவா, அதாவது ஃபர்ஸ்ட்னு சொல்லுங்க, the vessel is completely filled with milk. அதாவது இனிஷியலா வந்து ஃபுல்லா மில்க் தான் இருக்கு, அது வந்து எக்ஸ்னு எடுத்துப்போம். ரீப்ளேஸ் பண்றது என்ன 20, ஃபைனலா எவ்வளவு இருக்கு 18, என்ன 2. ஓகேவா, அப்ப நமக்கு இந்த ஃபார்முலா தெரியுமா, ஃபைனல் இஸ் ஈக்குவல் டு i இன்டு i மைனஸ் r பை i த ஹோல் பவர் n. ஓகேவா, அப்ப f என்ன 18 இஸ் ஈக்குவல் டு x இன்டு x மைனஸ் 20 டிவைடட் பை x ஹோல் ஸ்கொயர். ஓகேவா, அப்ப 18 by x is equal to x minus 20 the whole square divided by x square. So இது கேன்சல் ஆகும், இது அப்ப 18x is equal to the square root, expand பண்ண என்ன இருக்கும், x square plus 400 minus 40x எல்லாம் ஒரே சைடு கொண்டு வந்தா x square minus 58x plus 400 is equal to 0. 40 58 வரணும், 50 into 8 5 8s are 40 minus minus, அப்ப x minus 50 into x minus 8 is equal to 0. So x is equal to 50 or x is equal to 8. ஓகேவா, x வந்து அதாவது இனிஷியல் குவாண்டிட்டி வந்து ஒன்னு 50 லிட்டரா இருக்கலாம், இல்லைன்னா 8 லிட்டர்ஸா இருக்கலாம். பட் ஆனா பாருங்களேன், அந்த இனிஷியல் கெப்பாசிட்டி வந்து நான் 20 லிட்டர்ஸ் வித்ட்ரா பண்றேன். அப்பனா என்ன அர்த்தம், கண்டிப்பா இனிஷியலா ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து 20 லிட்டர்ஸ்க்கு மேல இருக்கணும். அப்ப 8 வந்து ஆன்சரா இருக்காது. சோ 50 தான் இதோட ஆன்சர். ஓகேவா, therefore x is equal to 50 liters. ஓகேவா, அடுத்த क्वेश्चन. There are two containers with the mixtures of Pepsi and Coke. கண்டெய்னர் 1ல வந்து பெப்சி அண்ட் கோக் வந்து 3:2ல இருக்கு, கண்டெய்னர் 2ல வந்து 2:1 ரேஷியோல இருக்கு. How many liters of the mixture should be taken from container 1 and mixed with container 2 in order to make 20 liters of a mixture containing the ratio 9:11? ஓகே, இது வந்து ஈஸி தான். சி இங்க வந்து ஃபர்ஸ்ட், அதாவது ஃபர்ஸ்ட் கண்டெய்னர், செகண்ட் கண்டெய்னர், ரிசல்டன்ட் 3 ரேஷியோவுமே கொடுத்துட்டானா அப்ப ஈஸி தானே. அதாவது 2:3, 3:2, 9:11. நம்ம ஏதோ ஒரு ரேஷியோ மட்டும் எடுத்துப்போமே. அப்ப என்னன்னா 2/5 எடுத்துக்கலாம். பெப்சி மட்டும் எடுத்துப்போமா 2/5, இதுல எவ்வளவு இருக்கும் 3/5, ரிசல்டன்ட்ல எவ்வளவு இருக்கு 9/20 இருக்கு. ஓகேவா, இதுல எது பெரிய நம்பர் சின்ன நம்பர்னு தெரியல. ஓகேவா, ஸோ ஜஸ்ட் டிஃபரன்ஸ்ன்றது மாதிரி மட்டும் பாத்துக்கோங்க. ஓகேவா, மைனஸ் வந்துச்சுன்னா அதை வந்து மைனஸா போடாதீங்க, ஜஸ்ட் டிஃபரன்ஸ்னு எடுத்துப்போம். ஓகேவா, ஸோ இங்க வந்து 3/5 minus 9/20, இங்க என்னவா இருக்கும்னா 9/20 minus 2/5. ஓகேவா, ஸோ இங்க என்னவா இருக்கும்னா 3 2s are 60 minus 9 5s are 45 divided by 100. இங்க வந்து 9 5s are 45 minus 40 divided by 100. அப்ப இங்க என்னவா இருக்கும்னா 15:5, 3:1. ஓகேவா, 3:1 ரேஷியோல நான் மிக்ஸ் பண்ணணும். அவன் என்ன சொல்லிட்டான், in order to make a 20 liters. ஓகேவா, அந்த ஃபைனல் மிக்சர் வந்து 20 லிட்டர்ஸ் மேக் பண்ணணும். அப்ப அந்த 20 லிட்டர்ஸ் வந்து 3:1 ரேஷியோல இருந்துச்சுன்னா, ஸோ 3 4 15 5. ஓகேவா, ஸோ இது வந்து கண்டெய்னர் 1, இது வந்து கண்டெய்னர் 2. ஓகேவா, ஸோ கண்டெய்னர் 1ல இருந்து 15 லிட்டர் எடுக்கணும், கண்டெய்னர் 2ல இருந்து 5 லிட்டர்ஸ் எடுக்கணும். அவன் என்ன கேட்டிருக்கான், mixed with approximate quantity of the container 2 in order to. ஓகே, என்ன கேக்குறான், how many liters should be taken from container 1 and mixed with an approximate quantity from container 2? கண்டெய்னர் 1ல இருந்து 15 லிட்டர்ஸ் எடுக்கணும், கண்டெய்னர் 2ல இருந்து 5 லிட்டர்ஸ் எடுக்கணும். ஓகேவா, ஸோ கொஸ்டின் 5 போட்டிருக்கேன், ஆன்சர் 15க்கு பதிலா 5 போட்டேனா. எங்க இருக்கு அந்த கொஸ்டின், ஆன்சரை தான் மாத்தி எழுதிட்டு போனேன் கைஸ். ஓகேவா, ஸோ
கண்டெய்னர் 1ல இருந்து 15 லிட்டர்ஸ் எடுக்கிறேன். 100 கேன்சல் ஆகும். இங்க 15 தான் இருக்கும். 15 இருக்கும், இங்க 5 இருக்கும். ஸோ ஸ்ட்ரைட்டாவே 15:5னா 3:1 தான். இப்போ 3 1 ஓ கண்டெய்னர் 1ஓட ரேஷியோ தான் இது. இங்க எழுதுறப்பவே நான் மாத்தி எழுதிட்டு பாருங்களேன். இதுதான் 1, இதுதான் 2. ஓகேவா? அப்ப நான் ஆன்சர் 5 தான். தட் இஸ் அப்ப இதுதான் 1, இதுதான் 2. ஓகேவா? நான் எழுதுறப்பவே இந்த ரேஷியோ மாத்தி எழுதிட்டேன். அதனாலதான் எனக்கு இந்த இடத்துல ஆன்சர் கொலாபரேஷன் ஆயிடுச்சு. ஓகே, பட் கான்செப்ட் இதுதான். ஓகேவா? அடுத்து from a vessel containing only milk, 10 liters are drawn and replaced with water. 10 liters of the mixture is now taken out and replaced with water again. The ratio of the milk to water is 25:24. Find how many milk is there initially. Okay, so இது ஈஸியான ஒரு சம் தான். இதே மாதிரி கொஸ்டின் போன வீடியோல பார்த்திருப்போம். ஓகேவா? இதே கொஸ்டின் தான் பார்த்தோமா? 49:7 மாதிரி தான் இருக்கு. சரி, இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்களேன். இங்க என்ன பண்றான்னா ஒரு ஒரு குண்டால பால் இருக்கு. நான் என்னன்னா அதுல இருந்து பாலை எடுத்துட்டு 10 லிட்டர் எடுத்துட்டு 10 லிட்டர் தண்ணி ஊத்திட்டேன். திரும்ப 10 லிட்டர் எடுத்துட்டு 10 லிட்டர் தண்ணி ஊத்திட்டேன். ஓகேவா? சோ நீங்க யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 100 லிட்டர் பால் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் என்ன 10 லிட்டர் எடுக்கிறேன், திரும்ப 10 லிட்டர் ஊத்துறேன், திரும்ப 10 லிட்டர் எடுக்கிறேன், 10 லிட்டர் ஊத்துறேன். இந்த எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறமும் 100 லிட்டர் தான் இருக்கும். கரெக்டா இல்லையா? அதாவது அந்த டோட்டல் குவான்டிட்டில சேஞ்ச் இருக்காது. பட் அந்த மில்க் அண்ட் வாட்டரோட ரேஷியோல தான் டிஃபரன்ஸ் இருக்குமே தவிர டோட்டலா 100 லிட்டர் தான் தண்ணி இருக்கும், பால் இருக்க போதாங்க. 100 லிட்டருக்கான குவான்டிட்டி தான் அங்க இருக்க போகுது. அப்ப ஃபைனலா 25:24னா அப்ப டோட்டல் இனிஷியலா எவ்வளவு இருந்திருக்கும்னா 49x மில்க் இருக்குன்னு வச்சுப்போம். ஃபைனல் எவ்வளவு இருக்கு? மில்க் டு வாட்டர்ன்றப்போ ஃபைனலா 25x மில்க் தான் இருக்கு. எவ்வளவு நம்பர் ஆஃப் டைம்ஸ் 2 டைம்ஸ் எவ்வளவு ரீப்ளேஸ் பண்றாங்கன்னா 10. இப்போ அந்த ஃபார்முலாவை போட்டோம்னா ஆன்சர் வந்துடும். ஸோ F is equal to I into I minus R by I the whole power n. ஓகேவா? அப்போ ஃபைனல் என்ன? 25x. இனிஷியலா is equal to 49x into 49x minus 10 divided by 49x. இனிஷியல் மைனஸ் ரீப்ளேஸ் பை இனிஷியல் the whole power 2. ஓகேவா? அப்போ இந்த x கேன்சல் ஆகுது. இப்போ 25/49 எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா 49x minus 10 divided by 49x the whole square. இது ரெண்டுமே பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸா? அப்ப டேக் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ். ஓகேவா? அப்ப என்ன கிடைக்கும்? 5/7 is equal to 49x minus 10 divided by 49x. இது 1 times, இது 7x. அப்ப 7 5s are 35x is equal to 49x minus 10. அப்ப 10 is equal to 14x. அப்ப x is equal to what? 10/14. ஓகேவா? இப்போ அவன் என்ன கேட்டிருக்கான்? How many liters of milk was there initially? இனிஷியலா எவ்வளவு இருக்குன்னு கேக்குறான். இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் எவ்வளவு? 49x. Initial is equal to 49x. That is 49 into 10/14. இது 5, இது 7, இது 1, இது 7. 7 5s are 35 liters இருந்திருக்கு. ஓகேவா? So initially 35 liters of milk was present. Okay. அடுத்த question. A vessel contains 80% alcohol solution. Okay, so 100 லிட்டர் தண்ணி இருக்கு. 100 லிட்டர் எடுத்துக்கலாம். அதுல 80% 80 ஆல்கஹால், 20 வாட்டர். ஆல்கஹால், வாட்டர். 20% of the solution was removed and replaced with water. Okay, find the, if this process is repeated once again, find the percentage of alcohol which remains in the solution. Okay, so இனிஷியலா எவ்வளவு இருக்குன்னு தெரியல. ஸோ இனிஷியலா 5x இருக்குன்னா அதுல 5 இருந்ததுன்னா 4 ஆல்கஹால், 1 வாட்டர். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் அந்த ஃபார்முலாலாம் போட முடியாது. இந்த கொஸ்டின் ட்ரெடிஷனலாவே போட்டு போயிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் 20% ஆஃப் சொல்யூஷன் ரிமூவ். 20% என்ன அர்த்தம்? 20 ரிமூவ் பண்றேன். ஸோ இந்த ரேஷியோ என்ன இருக்கு? 4:1 ரேஷியோ. அப்ப 5x தான் 20னா x is equal to 4. அப்ப இந்த 20னா 16 ஆல்கஹால், 4 வாட்டர். கரெக்டா? அப்ப -16 -4. அப்ப இங்க என்ன இருக்குன்னா 16 இருக்கும். இங்க என்னவா இருக்கும்? 64 இருக்குமா? 60 70 80. இப்போ என்ன ஆச்சுன்னா இஸ் ரீப்ளேஸ் வித் வாட்டர். அப்ப இந்த 16 கூட இது ஆட் ஆகுது. அப்ப 64:80
36 தான் இந்த ரேஷியோ. அகைன் 20%னா அகைன் 20 எடுக்க போறேன். பட் ஆனா இங்க என்ன ரேஷியோல இருக்குன்னு பாருங்களேன். 64:16 என்ன ரேஷியோல இருக்கு? 64:36. இது எந்ததுல கேன்சல் பண்ணலாம்? 9 4 டேபிள்னா இது 16:9. இது வந்து 16:9 ரேஷியோல இருக்கு. ஓகேவா? 16:9னா 25x தான் 16னா x என்னவா இருக்கும்? 25x தான் 20னா x வந்து 4/5 that is 0.8. அப்ப இது வந்து 7.2 இருக்கும். 16/8 4 128 12.8 12 19 20 ஓகே. அப்ப 64:36 கரெக்டா? 64:36 இதுல வந்து 12.8 சப்ராக்ட் ஆகுது. இதுல வந்து 7.2 சப்ராக்ட் ஆகுது. இது 3 இது 10 5 1 2 51.2 வந்து மில் ஆல்கஹால் இருக்கும். 10 ஆகும். இது 5 35னா 28.8 கரெக்டா? 50 60 70 இல்லையே 38.8 80 90 100 ஓகேவா? அப்போ ஃபைனலா 51.2 வந்து மில்க் இருக்கும், 38.8 வந்து வாட்டர் இருக்கும். அவன் என்ன கேட்கறான்? ஃபைண்ட் த பெர்சன்டேஜ். பெர்சன்டேஜ்ன்றப்போ 51.2% ஓகேவா? ஏன்னா நம்ம எடுத்ததே 100ல தான் எடுத்தோம். அப்பனா 100ல 51.2 வந்து 51.2% தான். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் என்ன ஜஸ்ட் சும்மா அப்படியே ட்ரெடிஷனலா சால்வ் பண்றது தான். ஓகேவா? 80 வந்து வாட்டர், அந்த 80 ஆல்கஹால்னா ரிமைனிங் 20 வந்து வாட்டர். ஓகேவா? அப்ப 4:1 ரேஷியோல இருக்கு. ஃபர்ஸ்ட் 20% எடுக்கிறான். அப்பனா 20 லிட்டர்ஸ். அப்போ 20 லிட்டர்ஸ் 4:1ல பிரிச்சுன்னா 16 ஆல்கஹால் 4 தண்ணி. அப்ப ஃபர்ஸ்ட் 16 4 சப்ராக்ட் பண்ணா 64:16 ஆகுது. அகைன் 20 வாட்டர் ஆட் பண்ணிட்டேன். அப்ப 64:36 தான் இந்த ஃபர்ஸ்ட் டைம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இருக்க ரேஷியோ. அப்ப அந்த 64:36னா 16:9. இப்ப அகைன் 20 எடுக்கிறேன். அப்ப டோட்டல் ரேஷியோ 25 தான் 20னா x is equal to 0.8. அப்ப அந்த 20 லிட்டர்ல வந்து 12.8 வந்து ஆல்கஹால், 7.2 வந்து வாட்டர். அகைன் அதை சப்ராக்ட் பண்ணனா ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? அதுதான் ரெக்வயர்டு பெர்சன்டேஜஸ். ஓகே, ஸோ 3 கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. ஓகேவா? ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் பார்ப்போமா? An alloy of gold and copper has y percentage of an alloy of gold and copper has y percentage of gold by weight. y percentage of gold by weight எவ்வளவு வெயிட்னாலும் சரி அதுல y percentage இருக்கு. If x grams of alloy is mixed, if x gram of alloy is mixed with 48 gram of pure gold, the resulting alloy will have 90% of gold by weight. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் மட்டும் பார்ப்போமா? ஜென்ரலா என்ன ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்னா மேல போயிடுறீங்களா? சரி, அந்த ஃபர்ஸ்ட் லைன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு கோல்டு அண்ட் அலாய் சேர்ந்த ஒரு 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 மெட்டீரியல் என்டர் இருக்கு. ஓகேவா? ஸோ அது வந்து என்னது? இதுதான் அந்த மெட்டீரியல்னா, இந்த மெட்டீரியல்ல வந்து ஒய் பெர்சன்டேஜ் ஆஃப் கோல்டு இருக்கு. ஓகேவா? இந்த பேனா மூடியில ஒய் பெர்சன்டேஜ் கோல்டு இருக்கு. ஓகேவா? இப்போ என்னாச்சுன்னா, இதுல இருந்து நான் எக்ஸ் கிராம்ஸ் எடுத்துக்கிட்டேன். இதுல இருந்து எக்ஸ் கிராம்ஸ் எடுத்தேன்னா என்ன இருக்கும்? இதுல எவ்வளவு கோல்டு இருக்கும்? ஒய் பெர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸா? கரெக்டா இல்லையா? எவ்வளவு வெயிட்னாலும் சரி அதுல வந்து ஒய் பெர்சன்டேஜ் கோல்டுன்ட்டான். அப்ப எக்ஸ் கிராம்ஸ் எடுத்தா என்ன அர்த்தம்? ஒய் பெர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் கோல்டு வந்து இருக்கு. அது கூட 48 கிராம்ஸ் ஆஃப் பியூர் கோல்டு ஆட் பண்றான். அப்ப ஒய் பெர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 48 அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா, இந்த ரிசல்டன்ட்ல 90% வந்து கோல்டு இருக்குன்ட்டான். அப்ப 90% ஆஃப் வெயிட்னா என்ன அர்த்தம்? ஆல்ரெடி ஒரு எக்ஸ் கிராம் அது கூட 48 கிராம் எடுத்திருக்கேன். இஸ் ஈக்குவல் டு 90% ஆஃப் எக்ஸ் பிளஸ் 48. அதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா இருக்கும். அடுத்தது, if the same weight of the initial alloy is mixed with 50 grams of another alloy having 90% of gold by weight. ஓ, மேல ஃபர்ஸ்ட் எடுத்தது 48 கிராம்ஸ் ஆஃப் பியூர் கோல்டு. இங்க எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 50 கிராம் ஆஃப் கலப்படம் கோல்டு. ஓகேவா? இந்த 50 கிராம்ல 90% தான் கோல்டு இருக்கு. அப்பனா இந்த 50 கிராம்ல 45 தான் கோல்டு. ஓகேவா? அப்ப அகைன் சேம் தான். ஒய் பெர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 90% ஆஃப் 50 இஸ் ஈக்குவல் டு வாட்? 84% ஆஃப் எக்ஸ் பிளஸ் 50. எக்ஸ் பிளஸ் 50யா? ஆமா. அப்ப இத 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 வச்சுட்டு என்கிட்ட எக்ஸ் பிளஸ் ஒய்யோட வேல்யூ கேட்டிருக்கான். இதை வச்சு எப்படி எக்ஸ் பிளஸ் ஒய் வேல்யூ பண்ணலாம்? சரி போடுவோம். ஃபர்ஸ்ட் நான் சொன்ன அந்த 2 ஈக்குவேஷன் மட்டும் எழுதுறேன். ஓகேவா? அந்த ஈக்குவேஷன் எழுதுறத பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒய் பெர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? அது கூட
100% ஆஃப் 48 ஆட் பண்றேன். 100% ஆஃப் 48னா ஏன் வெறும் 48னே எழுதலாம். ஏன் 100% எழுதுனா அடுத்ததுல பாருங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து பியூர் கோல்டு ஆட் பண்றேன். ஆனா அடுத்ததுல கலப்படமான கோல்டு தான் ஆட் பண்றேன். அதனால தான் நான் இங்க 100% போட்டிருக்கேன். அதாவது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அடுத்து ஏன் இதுக்கு வந்து பெர்சன்டேஜ் போடல, அங்க பெர்சன்டேஜ் போட்டிருக்குன்றதுக்காக. ரிசல்டன்ட் எவ்வளவு இருக்குன்னா 90% ஆஃப் 90% இருக்கு. ரெண்டுலயுமே 90 90யா இல்ல இதுல வந்து 90. அப்ப 90% ஆஃப் எக்ஸ் பிளஸ் 48 இருக்கும். ஓகேவா? அடுத்த ஈக்குவேஷன் என்னவா இருக்கும்னா y percentage ஆஃப் எக்ஸ் இதுல 90% ஆஃப் 50. ஓகேவா? அது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா இங்க கோல்டோட பெர்சன்டேஜ் என்னன்னா 84. 84% ஆஃப் எக்ஸ் பிளஸ் 50. ஓகேவா? கரெக்டா எழுதிருக்கனா? ஓகே. இப்போ என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை இது செகண்ட் ஈக்குவேஷனை இதை சால்வ் பண்ணா y percentage of x plus 48 is equal to 90% of x plus 48. வேணாம் அப்படியே நான் சப்ராக்ட் பண்ணலாமா ரெண்டு ஈக்குவேஷனையும்? ஏன் இது எழுதிக்கிட்டு இருந்தேன்னா தேவையில்லாம கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேவா? சப்ராக்ட் பண்ணா இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபுல்லா கேன்சல் ஆயிடுமா? அதுக்கப்புறம் பொறுமையாவே சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ நவ் ஐ எம் சப்ராக்டிங். ஸோ இங்க எழுதுறேன் 1 minus 2. அப்ப அது மைனஸ் மைனஸ் மைனஸ். அப்ப இது டோட்டலா ஐயோ ஒரு நிமிஷம் guys. போயிடுச்சு. இது உங்களுக்கு தெரியாது ஸ்கிரீன்ல வந்து ஒரு இது வந்துருச்சு. ஓகேவா? இப்ப சப்ராக்ட் பண்ணா என்ன ஆகும்னா 100% ஆஃப் 48 கரெக்டா? 100% ஆஃப் 48 மைனஸ் 90% ஆஃப் 50. அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா 90% எல்லாம் வேணாம் 0.9 into x plus 48 minus 0.84 into x plus 50. கரெக்டா? இதெல்லாம் நான் சால்வ் பண்ணணுமா? 100% ஆஃப் 48 வந்து 48 தான். மைனஸ் இங்க வந்து என்ன இருக்கும்னா 9 5 are 45 is equal to 0.9x plus 48 into 9 போடணுமா? 48 9 9 8s are 72 9 4s are 36ன்றப்ப 36னா 40 43 432 அப்ப 43.2 43.2 0.9ல மைனஸ் பண்ணா 10% எடுத்து சப்ராக்ட் பண்ணிடலாம். ஓகே. மைனஸ்ல 0.84x போடுறேன். அடுத்து என்ன இருக்குன்னா 0.84 இன்டூ 50னா அப்ப 8.4 into 5 5 4 20 5 8 40 42. ஓகேவா? அப்புறம் இங்க மைனஸ்ல ஒரு 42 இருக்கு. அப்ப இங்க வந்து 3 is equal to 0.9 minus 0.84. 90ல 84 போனா 6. அப்ப 0.06. வெறும் 0.6 போட்டுறாதீங்க. 0.6னா 60. ஓகேவா? 0.06 போடணும். 0.06x plus 1.2 1.2. அப்ப 1.8 is equal to 0.06. கரெக்டா? 1.8 is equal to 0.06. அப்ப எக்ஸா அப்ப 180 தான் 6xனா x is equal to 30. ஓகேவா? x is equal to 30. இப்ப இந்த x is equal to 30 கொண்டு போய் நான் ஏதோ ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல போடலாமா? y percentage of x plus 100% of 48 அது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா 90% of x plus 48 கரெக்டா? 90% of x plus 48. இப்ப x ஓட வேல்யூ போடலாமா? அப்ப y by 100 into 30 plus 48 is equal to 90 by 100 into 30 plus 48. ஓகேவா? அப்ப இங்க என்ன இருக்கும்னா 3y by 10 plus 48 is equal to 9 by 10 into 78. ஓகேவா? ஓகே. ஸோ சால்வ் பண்ணுவோம். 78 into 9 என்ன? 9 8s are 72. இது 9 7s are 63. 63னா 63 plus 7 என்ன? 70யா? 70 702. ஓகே. அப்ப 3y by 10 is equal to 702 by 10
minus 48. அப்போ again 3y by 10 is equal to 702 minus 480 divided by 10. இது ரெண்டும் 10 0 0 கேன்சல் பண்ணிட்டேன். என்ன ஒய்யோட வேல்யூ தாறுமாறா போகுது. எக்ஸ் பிளஸ் ஒய் கேட்டிருக்கான். இப்படி வராது, இங்கேயோ தப்பு பண்ணியிருக்கேனா. minus 72 60, so minus 48 minus 400. okay, $48 தான் எடுத்திருக்கான். x plus 48 4 5 6 7 78 தான். 9 into 78 அப்போ 480. சரி போடுவோம். இப்போ வாட் இஸ் 702ல 480 போட்டா மைனஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? 2 48ன்றப்ப 22 கரெக்டா இல்லையா? 24 5 6 70. ஓகே, அப்போ 3y is equal to, ஐயோ பேப்பர் இல்லையா கைஸ், இங்க எழுதுறேன். ஓகேவா, 3y is equal to 222, y is equal to 774. அவன் என்ன கேட்டிருக்கான்? x plus y கேட்டிருக்கானா? x என்ன? 30 plus 74. x is equal to 30, y is equal to 74. கரெக்டா தான் வந்திருக்கு. x plus y is equal to 104. ஓகே, x plus y is equal to 104. ஸோ இங்க இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எழுதுறது தான் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். ஓகேவா, ஸோ இங்க என்ன சொல்லியிருக்கான்னா எக்ஸ் கிராம்ஸ் ஆஃப் அலாய் இஸ் டேக்கன், அதாவது எக்ஸ் கிராம்ல ஒய் பெர்சன்டேஜ் இருக்கு. ஓகேவா, அதாவது அவங்க கொடுத்துருக்கிறது தான் எவ்வளவு வெயிட் எடுத்தாலும் சரி அதுல ஒய் பெர்சன்டேஜ் வந்து தங்கம் இருக்கு. ஓகேவா, இங்க வந்து நான் வெறும் தங்கத்தை மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஸோ ஒய் ஃபர்ஸ்ட் எக்ஸ் கிராம், அதுல ஒய் பெர்சன்டேஜ் இருக்கா, அப்போ ஒய் பெர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ், அது கூட 48 கிராம் ஆஃப் பியூர் கோல்டு. பியூர் கோல்டுனா 100% ஆஃப் 48. அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா, இப்போ இந்த டோட்டல் வெயிட் என்ன, ஆல்ரெடி எக்ஸ் கிராம் எடுத்து அலாயில எக்ஸ் கிராம் எடுத்திருக்கேன், ரிமைனிங் வந்து 48 கிராம்ஸ் பியூர் கோல்டு எடுத்திருக்கேன். அப்ப இந்த எக்ஸ் பிளஸ் 48ல 90% தான் கோல்டு இருக்குன்றாங்க. அப்ப 90 அது தட் இஸ் ஈக்குவல் டு 90% ஆஃப் எக்ஸ் பிளஸ் 48 போட்டிருக்கேன். ஓகேவா, அதாவது ஒய் எக்ஸ் அலாயில தனியா ஒய் பெர்சன்டேஜ் தான் கோல்டு இருக்கு, பியூர் கோல்டுல 100% இருக்கு. அதை ஈக்குவல் டு பண்ணனா 90% ஆஃப் த மிக்சர். அடுத்தது அதே மாதிரி தான் செகண்ட் பார்ட், ஒய் பெர்சன்டேஜ் ஆஃப் அலாய். அடுத்தது 50 கிராம் ஒரு இது எடுத்துக்கிட்டேன், அது 90% கோல்டு இருக்கு. அதை ரெண்டு ஈக்குவல் பண்ணனா 84% ஆஃப் த டோட்டல், தட் இஸ் 84% ஆஃப் எக்ஸ் அந்த அலாய் பிளஸ் அந்த 50 கிராம். ஓகேவா, அதை தான் நான் ரெண்டு ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன். ஓகேவா, இந்த ஈக்குவேஷன் மட்டும் நீங்க எழுத தெரிஞ்சதுன்னா போதும். ஓகேவா, இந்த ஈக்குவேஷன் எழுத தெரியறது தான் இந்த கான்செப்டோட அண்டர்ஸ்டாண்டிங்கே, அதாவது இந்த மொத்த டாபிக்கோட அண்டர்ஸ்டாண்டிங்கே இவ்வளவுதான். ஓகேவா, அதாவது தனியா எப்படி இந்த கோல்டு மட்டும் ஈக்குவேட் பண்ணலாம், தனியா எப்படி வாட்டர் மட்டும் ஈக்குவேட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி ஏதோ இந்த ஸ்டார்டிங்ல ஒரு கொஸ்டின் போட்டிருந்தோம் இந்த வாட்டரை மட்டும் ஈக்குவேட் பண்ணி. அது எந்த கொஸ்டின்னா, ஆமா ஏதோ ஒரு இதுல ஏல இருந்து ஏலையும் பிலையும் வாட்டர் ஆல்கஹால் ஈக்குவலா இருக்கும், இதுல இருந்து 3 லிட்டர் எடுத்து இதுல ஊத்திடுவான், திரும்ப இதுல இருந்து 3 லிட்டர் எடுத்து ஊத்துறோம்னே வாட்டர் ஈக்குவலா இருக்குமா, அப்ப நான் வாட்டரை மட்டும் தனியா எடுத்து ஈக்குவேட் பண்ண பாத்தீங்களா. சோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஓகேவா, அதாவது இங்க வந்து நான் என்ன ஃபுல்லா கோல்ட மட்டும் தனியா எடுத்து ஈக்குவேட் பண்ணிருக்கேன். ஓகேவா, அடுத்த கொஸ்டின். The concentration of salt solution is P percentage if P grams of salt is present in 100 ml of solution. Okay, 3 vessels A, B, C of equal capacity have the concentration of 7, 25, 40. ஓகே, ஏல வந்து கைஸ் இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 கண்டெய்னர் இருக்கு ஏபிசின்னு, ஏல 7%, பில 25, சில வந்து 40 இருக்கு. 100 ml of solution A is mixed with 500 ml of solution B. 100 ml of the mixture is mixed with 500 ml of C, and finally 100 ml of the new mixture is mixed with 500 ml of solution A. What is the concentration of the solution finally formed? Okay, போடலாம். A, B, C. இதுவுமே கேட்ல கேட்ட கொஸ்டின் தான் நினைக்கிறேன். 7, 25, 40. இப்ப ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா 100 ml ஆஃப் சொல்யூஷன் ஏ. ஓகேவா, அப்ப 100 ml ஏ, 100 ml ஏல எவ்வளவு இருக்கும், இது என்னது சால்ட், அடுத்து வாட்டர் எடுத்துப்போமா, சால்ட் வாட்டர். ஓகேவா, சால்ட் வாட்டர் 100 ml சால்ட் வந்து 7%, அப்ப சால்ட் 7 இருக்கும், வாட்டர் வந்து 93 இருக்கும். ஓகேவா, அடுத்தது இதை வந்து 500 ml ஆஃப் பில மிக்ஸ் பண்றோம். இப்ப 500 ml பில வந்து என்ன இருக்குன்னு பாப்போமா,
25%. அப்போ 125 வந்து சால்ட் இருக்கும், மீதி 375 வந்து வாட்டர் இருக்கும். கரெக்டா? 300 400 500. இப்போ இது ரெண்டையும் நான் மிக்ஸ் பண்றேன். ஓகேவா? இது ரெண்டையும் நான் மிக்ஸ் பண்ணா எனக்கு என்ன வரும்? 5 6 7 8 14 15 16 1 6 468. இங்க வந்து 12 1. ஸோ 132 400 500 60 70 80 90 100. ஓகே, இப்ப இதுதான் வந்து மிக்சர். ஓகேவா? இப்ப இந்த ரேஷியோ என்னன்னு பாத்துருவோமா? 4 டேபிள்ல கேன்சல் பண்ணனா 33:117, 11:39. ஓகேவா? ஸோ 11:39 ரேஷியோல இருக்கு. ஓகேவா? இப்ப என்ன சொல்றான்? அதாவது இப்ப நான் எங்க வரைக்கும் சால்வ் பண்ணிருக்கேன்னா இங்க வரைக்கும் முடிச்சிருக்கேன். ஓகேவா? இப்ப 100 ml ஆஃப் த மிக்சர். இப்ப இந்த மிக்சர்ல இருந்து 100 ml எடுக்கணும்னா இப்ப சி இதுதான் மிக்சர். ஓகேவா? இதுல இருந்து 100 ml நான் எடுக்கிறேன். ஓகேவா? அப்ப 100 ml நான் எடுத்தேன்னா சால்ட் எவ்வளவு இருக்கும், வாட்டர் எவ்வளவு இருக்கும்? ஸோ 30 40 50ன்றப்ப ஸோ 2 அப்ப 22 வந்து சால்ட் இருக்கும். 39 into 2 என்ன? 60 60 plus 18 78. 78 வந்து வாட்டர் இருக்கும். ஓகேவா? இப்ப இத வந்து நான் எது கூட மிக்ஸ் பண்றேன்? இஸ் மிக்ஸ் வித் 500 ml ஆஃப் சி. ஓகேவா? இப்ப நான் இங்க தனியா எழுதுறேன் பாருங்களேன். 100 ml இது வந்து A plus B. இதுல சால்ட் வாட்டர் 100 ml A plus B ல சால்ட் வந்து 22 இருக்கும், வாட்டர் வந்து 78 இருக்கும். அடுத்து 500 ml C. ஓகேவா? இப்ப 500 ml C 500 ml C ல சால்ட் எவ்வளவு இருக்கும்? 40ன்ட்டான். ஸோ 4 0 0 4 5 20 200 இருக்கும், இது 300 இருக்கும். ஓகேவா? இப்ப இதை ஆட் பண்ணுவோமா? இங்க வந்து 222 இருக்கும், இங்க வந்து 378 இருக்கு. ஓகேவா? இப்ப அகைன் ரேஷியோ எடுப்போமா? ஸோ ரேஷியோ எடுத்தா 7 3s are 21, 74 1 2 6 74:126. அகைன் இது பண்ணனா 37:63. ஓகேவா? 37:63 தான் இது. இப்ப என்ன சொல்றான்? 100 ml ஆஃப் த நியூ மிக்சர். 100 ml ஆஃப் நியூ மிக்சர்னா என்னது? இதுதான். ஓகேவா? ஸோ இந்த நியூ மிக்சர்னா சி 100 ml ஆஃப் A plus B plus C. அதுல எவ்வளவு சால்ட் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 37 இருக்கும், 63 இருக்கும். பிகாஸ் ஏன்னா இந்த ரேஷியோவே 100ல தான் இருக்கு. அப்பனா 37 63 தான் இருக்கும். இது கூட நான் எதை மிக்ஸ் பண்றேன்னா 500 ml ஆஃப் சொல்யூஷன் ஏ எடுக்கிறேன். 500 ml சொல்யூஷன் ஏ எடுக்கிறேன். சொல்யூஷன் ஏல 500னா 7 5 ஆர் 35. 35 இருக்கும், 35 தானே இருக்கும். 7 ஆமா. அப்ப ரிமைனிங் வந்து டோட்டலா அப்படியே இருக்கும். 93 into 5 என்னன்னு பார்ப்போமா? 93 into 5 5 3 17 45 46 465 வந்து இது இருக்கும். ஓகேவா? இப்போ அவன் என்ன கேக்குறான்? வாட் இஸ் த கான்சென்ட்ரேஷன் இன் த ஃபைனல் ஃபார்ம்? ஓகே, இப்போ இதையும் ஆட் பண்ணுவோம். 12 72 இருக்கு, இங்க வந்து 5 6 7 8 6 6 12 1 2. ஓகே, இப்போ 72:528 தான் சால்ட் இஸ் டு வாட்டர் ஃபைனல். ஓகேவா? 72:528. கரெக்டா? அவன் என்ன கேட்டிருக்கான்? கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சால்ட் கேட்டிருக்கானா? கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சால்ட் என்ன அர்த்தம்? 72 டிவைடட் பை ரெண்டு ஆட் பண்ண என்ன வருது? 600 into 100. 72/6 என்னது? 12%. ஓகே, ஸோ கான்சென்ட்ரேஷன் இஸ் ஈக்குவல் டு 12%. ஆன்சர் கரெக்டா? ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் ஃபுல்லாமே வேணும்னா இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அதுல தான் வந்து இந்த கொஸ்டின் ஃபுல்லாமே இருக்கு. ஏதோ ஒரு இடத்துல மட்டும் உங்களுக்கு இது புரியலன்னா டோட்டலா காலியாயிரும். ஓகேவா? இந்த கொஸ்டின் வந்து இனிஷியலா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சால்வ் பண்ணீங்கன்னா அப்படியே என்ன சொல்றது, அப்படியே அந்த பிரிக்ஸ் அடுக்கிற மாதிரி தான் அழகா ஆன்சர் வரும். பட் ஆனா நிறைய சீரீஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் வந்து இருக்கு. எங்க ஆட் பண்ணணும், எதை சப்ராக்ட் பண்ணணும், எந்த ரேஷியோல இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து உங்களுக்கு புரியணும். ஓகேவா? ஸோ ஆக்சுவலா நான் எக்ஸ்பிளைன் பண்ணப்பவே ரொம்ப தெளிவாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இஃப் யூ ஆர் நாட் கிளியர் ஜஸ்ட் ரீவைண்ட் த வீடியோ அண்ட் வாட்ச் திஸ் கொஸ்டின். ஓகே, ஏன்னா இது திரும்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா திரும்ப நான் புதுசா போட்டு தான் ஆகணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். A vessel contains 2.5 liters of water and 10 liters of milk. ஓகே, ஸோ வாட்டர் இருக்கு, மில்க் இருக்கு. ஸோ வாட்டர் வந்து 2.5 liters, மில்க் வந்து 10 liters. 20% of the contents are removed.
ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரேஷியோ என்னன்னு பார்ப்போமா? ஸோ ரேஷியோ வந்து 25:100. அப்பனா 1:4 ரேஷியோல இருக்கு. ஓகேவா? இப்ப டோட்டலா என்ன இருக்கு? 12.5 லிட்டர்ஸ். அப்போ 20% ஆஃப் த கண்டென்ட் ரிமூவ்டுனா என்ன அர்த்தம்? ஸோ 20% ஆஃப் 12.5 என்ன? 1.25 1.25னா 2.5. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 2.5 நான் பிரிக்கணும். 2.5 எப்படி பிரிக்கணும்னா 5ன்ற ரேஷியோல பிரிக்கணும். அப்ப 5 இப்போ 0.5 அப்ப இது 0.5 இருக்கும், இது 2 இருக்கும். இது என்னது? வாட்டர், இது வந்து மில்க். ஓகேவா? தட் இஸ் சி வாட்டர் மில்க். இது 2.5, இது 10, இதுல மைனஸ் 0.5, இதுல -2. அப்பனா 20 ஆஃப்டர் ரிமூவ்டு. ஓகேவா? ஸோ 20% ரிமூவ் ஆனதுக்கு அப்புறம் அப்போ 2 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டரும் 8 லிட்டர்ஸ் ஆஃப் மில்க்கும் இருக்கு. ஓகேவா? இப்போ என்ன சொல்றாங்க? டு த ரிமைனிங் கண்டென்ட் எ குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் இஸ் ஆடட் டு ரிவர்ஸ் த ரேஷியோ. ஓகேவா? இப்போ வாட் இஸ் த ரேஷியோ? 1:4 ரேஷியோல இருக்கா? அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, ஸோ 2/8 இதுல இது மேல இருக்கிறது தான் வாட்டர். இதுல வந்து ஐ எம் ஆடிங் சர்டைன் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் டு ரிவர்ஸ் த ரேஷியோ. அப்ப 1/4 வந்து 4/1 ஆயிடுச்சு. அப்ப இங்க என்ன இருக்குன்னா 2 + x is equal to 8 4s are 32. அப்ப x is equal to 30. ஓகேவா? 30. இப்ப அடுத்து என்ன சொல்லிட்டான்னா, அடுத்து a certain quantity of milk is again added to reverse the ratio of water and milk. Find the quantity of milk added. இப்ப again certain quantity of milk add பண்றான். இப்ப first 2 + 30 இருக்கு divided by 8 plus ஒரு milk வந்து y எடுத்துப்போமா? இப்போ என்ன ஆச்சுன்னா 1/4 ஆயிடுச்சு ரேஷியோ. அப்போ 32 divided by 8 plus y is equal to 1/4. அப்ப 128. So 128 is equal to y plus 8 na y is equal to 120. அப்போ 120 liters of milk is added, 30 liters of water is added. when கேட்டிருக்கான் find the quantity of milk added. Milk added வந்து 120 liters. Okay. Yes guys, so that's all with this class. ஓகேவா? ஸோ இது அலிகேஷன்ஸ் அண்ட் மிக்சர்ஸ் ஆக்சுவலாக இந்த 2 கிளாஸஸோடவே இனஃபாக தான் இருந்துச்சு. ஏன்னா எல்லா கான்செப்ட்ஸுமே வந்து நான் கவர் பண்ணிட்டேன். ஸோ நான் 3 வீடியோஸ் போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் இல்லை 2 வீடியோஸ்லேயே வந்து ஐ ஏபிள் டு கவர் திஸ். ஸோ வித் திஸ் வீடியோ நான் வந்து அரித்மேட்டிக்ன்ற ஒரு டாபிக்ல இருக்க எல்லா கான்செப்ட்ஸ்க்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ இருக்க வரைக்குமே ஆக்சுவலி இது 21st வீடியோ. ஸோ இந்த 21 வீடியோஸ் வந்து பேங்க் எக்ஸாம் படிக்கிறவங்க, தட் இஸ் பேங்கிங் மெயின்ஸ் படிக்கிறவங்களுக்கும் திஸ் வில் பி வெரி மச் சஃபிஷியன்ட். ஓகேவா? இது தாண்டி என்ன இந்த பெர்முடேஷன் ப்ராஃபிட் அண்ட் ப்ராபபிலிட்டிலாம் இருக்கும். ஆக்சுவலாக அந்த 2 டாபிக் வந்து எனக்கே அவ்வளோ நல்லா தெரியாது. அதுதான் உண்மை. அந்த 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 2 டாபிக்ல கடைசி வரைக்கும் நான் இந்த சேனல்ல வீடியோ போட போறதே கிடையாது. ஏன்னா நான் வந்து பேங்க் எக்ஸாம் படிச்சதாகட்டும், கேட் எக்ஸாம் படிச்சது, ஸ்கூல் டைம்ல இருந்தே நான் வந்து இந்த இது பெர்முடேஷன் காம்பினேஷனும் ப்ராபபிலிட்டி நான் படிச்சதே இல்லை. ஓகேவா? எனக்கு அந்த சாப்டர் ரெண்டுமே பிடிக்காது. அதனால நான் அந்த வீடியோஸ் நான் போட மாட்டேன். அதை தவிர மீதி வீடியோலாம் நான் போடுவேன். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் வித் திஸ் கிளாஸ். நெக்ஸ்ட் வந்து என்ன போடலாம்? அரித்மேட்டிக் ப்ரோக்ரஷனும் ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷனும் போடலாம். ஓகேவா? அதுக்கு சின்ன சின்ன வீடியோஸா போடலாமான்ற ஒரு தாட்ல இருக்கேன். ஏன்னா ஏபிஜிபிலலாம் வந்து பாத்தீங்கன்னா, ஸோ அதான் அந்த வீடியோ போடுறப்ப பேசிக்கலாம் அதை. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் வித் திஸ் டாபிக். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.